கோவை மிருகவதை தடுப்பு சங்கம் புதிய அலுவலகம் இன்று திறப்பு. ஒரு வருடத்திற்கு மேலாக பாரம்பரிய தோற்றத்துடன் புதுப்பிக்கப்பட்ட கோவை மிருகவதை தடுப்பு சங்கம் புதிய அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த புதிய அலுவலகத்தை கோவை மாவட்ட ஆட்சியரும் SBCA தலைவருமான திரு பவன்குமார் கிரியப்பனவர் IAS திறந்து வைக்கிறார். இவ்விழாவுடன் இணைந்து RID 3206 ரோட்டரி கிளப்புகள் சார்பில் விலங்குகளுக்கான ராபிஸ் தடுப்பூசி இயக்கமும் தொடங்கப்படுகிறது. சமூக விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த இயக்கத்தின் நோக்கம். இந்த சங்கம் இரக்கம், சேவை மற்றும் விலங்கு நலனுக்காக எங்கள் ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது என டாக்டர் அபர்ணா சுங்கு, துணைத் தலைவர், கோவை SBCA தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் அபர்ணா சுங்கு, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ். நான் SPCA இட் இஸ் கொலோக்கியலி நோன். அண்ட் இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. இட்ஸ் அ வெரி ஹாப்பியஸ்ட் டே ஃபார் கோயம்புத்தூர் SPCA. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பில்டிங் இங்கே ஓன் ஆஃபீஸ் இருந்தது, அது யூஸ் பண்ணாமல் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. அது இன்னைக்கு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு வருஷமாக நாங்கள் ட்ரையல் இது பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ரெனோவேட் பண்ணி ரிவைவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங், மோர் தென் 100 years ஓல்டு இந்த பில்டிங். அண்ட் 1900 எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த பில்டிங்கோட இது. அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரிவைவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு உருப்படியாக ஒரு SPCAக்கு ஒரு பெரிய கௌரவம். இது ஒரு ஸ்தானம் வந்துருச்சு எங்களுக்கு, ஒரு ஐடென்டிட்டி ஃப்ரம் ஹியர். அண்ட் வி வில் பி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர். And lot of activities have been